இந்த பொண்ணோட பேர் வந்து மரியா ஜலஸ்பல். 2 வயசு தான் ஆகுது. என்னோட பொண்ணு தான். பார்த்தா அவங்களே எப்படி அவங்க இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த சாப்பாடை எடுத்து அவங்களே அந்த லஞ்ச் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் கறியெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க வாட்டர் பாட்டிலெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சோன்னா அது வந்து தப்பு. அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீட் டாக் வந்து கொஞ்சம் அபேண்டடாக கொஞ்சம் கைவிடப்பட்ட நிலமையில் இருக்குது. அதுக்கு சோறு கொடுக்கத்தையும் போகிறாங்க. பார்த்தோம்னா அந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த ஆடுறது ஃபஸ்ட் ஒருத்தனே மாதா அப்படின்னா அன்பை குறிக்கிறது. அன்பை ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. அதனால தான் இந்த சோறு வச்சு பழக்கணும் அப்படிங்கிறக்காண்டி டெய்லி நாங்கள் போய் இந்த சாப்பாடு வச்சுட்டு வருவதுக்கு வந்து 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அந்த டாகுமே இந்த பிள்ளையுமே நல்லா க்யூட்டான ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எப்படி சாப்பாடு வச்சோன்னே அது வந்து சாப்பிட வருதுன்னு பாருங்கள். அப்படி வாலாட்டிகிட்டே சூப்பராக சாப்பிடும். அந்த குட்டி டாக் கூடமே நல்லா விளாடும் இந்த பிள்ளை வந்து. அதையுமே பார்த்து நான் என்ஜாய் பண்ணி ரசிப்பேன். எனக்கு படிப்பே வரலாம் பரவாயில்ல, இந்த பிள்ளைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேசிக் குவாலிட்டிக்கும் ஹியூமன் குவாலிட்டி இருந்தால் போதும், அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதே அடிப்படை பேசிக் லெசன், இதைத்தான் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த பிள்ளையாகவே அந்த இன்னேட்டாகவே அது இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எப்படி அது குட்டி போட்டிருக்கு உள்ள அப்படின்னு தூக்கி நல்லா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டாகுமே நல்லா சப்போர்ட் பண்ணுது.